மனிதர்களா வாழக்கூடிய நாம் கொஞ்சம் நல்லா சிந்திக்கணும். இப்ப நாம இந்த உலகத்துல நிறைய கஷ்டப்படுறோம். எல்லா விதத்திலும் பல மாதிரியான ஒரு மன உளைச்சல், கஷ்டங்கள், துன்பங்கள் நமக்கு இருக்கு. அப்படி சொன்னா இது எதனால இருக்கு, என்ன காரணத்தால இப்படி இருக்கு, இல்ல இப்படிதான் இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் அதை சொல்கிறான், உங்களுக்கு ஏற்படும் எந்த தீமையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொள்றீங்க. இது ஒரு நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த குரானையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எடுத்துக்கொண்டால் நிச்சயமா அவனுக்கு எந்த கஷ்டமும் வராதுங்கிறது உண்மை. சோதனைகள் என்பது வேற, கஷ்டங்கிறது வேற. புரியுதா? சோதனைகளை எதிர்கொண்டலாம், ஆனா கஷ்டம், துன்பத்தை எதிர்கொள்றது கஷ்டம். சோதனைகள் தான் தெரிஞ்சா அவன் அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்மேல் திணிக்கப்பட்ட கஷ்டம், நம்மேல் திணிக்கப்பட்ட வேதனை, நம்மேல் திணிக்கப்பட்ட மன உளைச்சல், அது அப்படி இருக்க சொன்னா அது யார் காரணம்? நாம தான். என்ன காரணம்? நாம ரெண்டு விஷயத்துல தப்பு பண்றோம். ஒண்ணு, குரானையும் அது என்ன வழிகாட்டுதுன்னு பாக்குறது கிடையாது. அதுக்கு மேல அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அதை ஸ்டடி பண்றது கிடையாது. இந்த ரெண்டையும் நம்ம மிஸ் பண்றோம். மிஸ் பண்றதால தான் நம்ம மேல எல்லாத்தையும் திணிச்சுக்கிறோம். கஷ்டங்கள், துன்பங்கள். இன்னைக்கு நீங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா அது அப்படியே தனிமையில வந்து சிந்திச்சு பாருங்க, இது எதனால வந்துச்சுன்னு. அந்த பிரச்சனைக்கான காரணம் நாம செஞ்சது குரான்ல நமக்கு அப்படி செய்ய சொல்லியிருக்கா? கண்டிப்பா இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி செஞ்சிருக்காங்களா? கண்டிப்பா இருக்காது. அப்ப நாம அதை செஞ்சதாலதான் நமக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, துன்பம் வருதுன்னா குரானும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத ஒண்ணு நம்ம செஞ்சிட்டோம். செஞ்சதாலதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள். அப்ப அல்லாஹ் அத சொல்றான், என் இறைவா, எனது சமுதாயம் இந்த குரானை புறக்கணித்து விட்டது. அப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த குரானை புறக்கணிச்சுட்டீங்க முகமதே, ஒவ்வொரு நபிக்கும் குற்றம் புரிவோடு இருந்து எதிரியை ஏற்படுத்தி இருந்தோம். உமது இறைவன் வழிகாட்டும் உதவி செய்யும் போதுமான. அல்லாஹ் அந்த வாக்குறுதி கொடுக்குறான். நீங்க குரான் படிச்சு அதை படி நீங்க வாங்க, உதவி செய்யுங்க, உங்களுக்கு வழிகாட்டும் உதவி செய்யும் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லிட்டு அழகா அல்லாஹ் சொல்றான். இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், இந்த குரான் ஒட்டு மொத்தமா உங்க மீது அருளப்படக்கூடாதான்னு கேட்கிறாங்க. ஏன்னா குரானை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. அப்ப இது நாமளுக்கு இந்த சந்தேகம் வரும். அப்ப குரான்னா ஏன் ஒரேடியா வந்துடக்கூடாது, ஏன் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறோம் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், அழகா சொல்லிக்கட்டான், நபியே முஹம்மதே, இந்த குரானை ஏன் சிறுக சிறுக நாம இறக்குறோம்னா இது ஒவ்வொன்றையும் நீங்க ஸ்டடி பண்ணணும், ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணணும், திங்க் பண்ணணும். திங்க் பண்ணி உங்கள் உள்ளத்தை பலப்படுத்துவதற்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா இறக்குறேன். குரானுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம என்ன பண்ணோம், ஸ்டெப் பை ஒன் அப்படியே வரிக்கு வரி அனலைஸ் பண்ணணும். அதுக்குதான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இறக்குறான். இப்படி அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, 23 வருஷத்துல அவங்க வாழ்க்கை என்ன, இன்னைக்கு பிரமிப்பா இருக்கு. ஒரு மனிதர், இதுல ரொம்ப நாம ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளே ஒரு பொய் கூட சொன்னது இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அது யாரா இருக்கட்டும், தன்னுடைய 63 வருஷம் வாழ்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 63 வருஷத்துல ஒரு சின்ன பொய் கூட சொன்னதில்லை. யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதிரிகள் கூட, அபூஜஹல் கூட சொல்ல மாட்டேங்கிறான் முகமது பொய் சொன்னாருன்னு. உண்மை அஸ்ஸீக், அவர் உண்மையாளர், உண்மைப்படுத்துபவர். அப்போ இதே பெரிய ஆச்சரியமா இருக்கு அவங்களுடைய கேரக்டர் பார்க்கும்போது, ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர். ஏன்னா ஒரு மனிதர் 63 வருஷமா ஒரு பொய் கூட சொல்லல. அப்படிப்பட்ட மனிதர் நமக்கு அசத்தியமான ஒரு வழியை காட்டுவாரா? அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நமக்கு தீமையை காட்டுவாரா? அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நம்ம வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் நமக்கு தப்பான ஒண்ணு சொல்லுவாரா? ஒரு காலமும் சொல்ல மாட்டார். அப்ப அல்லாஹ் தெளிவா சொல்றான், இப்ப இன்னைக்கு ரசூலுல்லாஹ் நம்ம கிட்ட இல்ல, ஆனா அவங்களுடைய போதனைகள் இருக்கு, அவங்களுடைய வழிகாட்டுதல் இருக்கு, குரான் இருக்கு. அதைத்தான் நம்முடைய உற்ற நண்பனா ஆக்கி கொள்ளணுமே தவிர நம்ம சுத்தி உள்ளத ஷைத்தான்களை நண்பனா ஆக்கி கொள்ளக்கூடாது. ஆக்கி கொண்டால் நாளைக்கு மறுமையிலேயும் நாமளும் கையை கடிச்சுக்கிட்டு வேதனைப்பட வேண்டியதான். நான் இந்த தூதருடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்க கூடாதா அப்படின்னு நம்ம போய் வேதனைப்படக்கூடாது. ஆகவே இந்த உலகத்தில் வாழும் முறை நாம செய்ய வேண்டியது, அல்லாஹ்வுடைய தூதரை வாழ்க்கையை பாருங்க. அந்த மனிதர் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க என்ன நமக்கு சொன்னாங்க, இது ஒண்ணு இருந்தா போதும், நிச்சயமாக சிறந்த மனிதனா அந்த உலகத்துல வாழ முடியும் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.